தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து நான் சொன்ன மாதிரி இஸ்ரேல் தேசத்துக்கு இந்த ராஜா தாவீதுக்கு போயிட்டு அவருடைய தலைமுறைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாங்க இந்த தாவீது மூலமாக ஒரு ஒரு சந்ததி ஒரு 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 சீடு வரும் ஆக்சுவலாக அந்த சந்ததி மூலமாக வர்ற அந்த மெஸ்ஸியாவை தான் நான் வந்து காட் சன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுது ஆக்சுவலாக. தேவன் பார்த்தீங்கன்னா காட் சன் சொல்லும்போது நம்முடைய மனசில் அடுத்த நிமிஷம் என்ன யோசிக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய குமாரன், அதாவது அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் ஆக்சுவலாக. பைபிள் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் அப்படி, அதாவது ஒரு ஒரு ஃபிசிக்கலாக பிறக்கிற ஒரு பையன் ஒரு அப்பாங்கிற விஷயத்தை சொல்ல வரவே இல்லை. என்ன சொல்ல வருது பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பாவத்தில் விழுறான். அப்பவுமே ஆண்டவர் ஏவாள்கிட்ட சொல்கிறாங்க இதை மாதிரி உன்னுடைய வித்தின் மூலமாக ஒரு ஒரு உன்னுடைய வயிற்றின் மூலமாக ஒரு வித்து வரும், கர்ப்பத்தில் ஒரு வித்து வரும். அந்த வித்து பிசாசின் தலையை நசுக்கப்படும்ங்கிற ஒரு ப்ராஃபஸி